ஆகி என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ யாரையுமே நம்ப மாட்டாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ பார்த்ததோ வேறு வேறு. நீ ஒருவரை நம்பி நீ போவாய், ஆனால் நிச்சயமாக அவர் உன்னை ஏமாற்றி விடுவார். அதனால் நீ யாரையுமே நம்புவது கிடையாது. நீ நம்பும் ஒரே ஒரு நபர் தெய்வங்கள் மட்டும்தான். நீ மனிதர்களை யாரையும் நம்புவதே கிடையாது. ஆனால் நீயே ஒரு நபரை நம்பினாய் என்றால் அதுதான் உன்னுடைய துணை. நம்பி வாழ்க்கையில் நிச்சயமாக இவர் நம்மை ஏமாற்றவே மாட்டார், இவர் நிச்சயமாக நம்முடன் தான் இருப்பார், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இவர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் நீ முழு நம்பிக்கையும் உன் துணை மீது வைத்தாய். ஆனால் கடைசியில் பார்த்தால் இவனையும் நம்பியிருக்க கூடாதோ, இவரையும் நம் வாழ்க்கையில் சேர்த்திருக்க கூடாதோ என்று சொல்லும் அளவுக்கு உன்னை அவ்வளவு தொந்தரவு கொடுத்து, அவ்வளவு கஷ்டப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவனை நாம் நம்பினோம், ஏன் இந்த நபரை நம் வாழ்க்கையில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று நீயே சொல்லி வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய். தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாய். ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை என்பது கிடையாது. அதிகமான பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய். உன்னுடைய துணையும் உனக்கு அதே துரோகத்தை செய்துவிட்டது, மற்றவர்கள் போலவே ஒரு துரோகத்தை செய்துவிட்டது என்பதற்காக நீ என்ன நினைத்தாய்? இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது, எக்காலமும் யாரையுமே நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நீ வந்துவிட்டாய். தங்க பிள்ளையே, உனக்கு துரோகம் செய்தவனை நிச்சயமாக நான் சும்மா விடுவேன் என்று நினைக்காதே. அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை நான் கொடுத்து விடுவேன். இந்த வாராகியை பற்றி உனக்கு தெரியும் தானே? என்னுடைய பிள்ளைகளுக்கு யாராவது எந்தாவது தொந்தரவு கொடுத்தார்கள் ஆனால் அவர்களை நான் என்ன செய்வேன், அவர்களுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்வேன், அவர்களை வாழ விடுவேனா, எப்படியெல்லாம் உனக்கு தெரியும். தெரியாது என்றெல்லாம் நீ சொல்ல முடியாது. நிறைய பேர்களை நீ தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் உனக்கு. அவரவர் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை செய்துவிட்டேன். என் தங்கமான பிள்ளையே, உன்னுடைய துணையை நம்பி உன் வாழ்க்கையில் பாதி விஷயங்களை நீ துணை 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 என்று சொல்லி சொல்லி எல்லா விஷயத்தையும் இழந்துவிட்டு இப்பொழுது நிற்கிறாய். ஆனால் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை உன்னிடம் வந்து சேர்ப்பதற்கான அனைத்து திட்டங்களையுமே நான் போட்டு வைத்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எல்லாம் நல்லது 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 மட்டும்தான். யாரெல்லாம் உன்னை பார்த்து பார்த்து கேலி கிண்டல் செய்தார்கள், நம்பி போனாய், எங்களையெல்லாம் நம்பவில்லை, எங்களையெல்லாம் நம்பாமல் மற்றவர்களை எல்லாவற்றையும் நீ நம்பினாய், ஆனால் எப்படி பார்த்திய ஏமாந்து விட்டாய் என்று யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலியும் கிண்டல்களையும் செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியங்களோடும் உனக்கு கிடைக்க போகிறது. நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன்னுடைய வாழ்வில் நீ சேர்த்து வைத்திருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் உன்னுடைய தெய்வ பலம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்திருக்கும் தெய்வ பலம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் உன்னை கை விட்டு விட்டு போகவே போகாது. உன்னுடைய தெய்வ பலம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். யாருக்கெல்லாம் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்கள் அனைவருக்கு முன்பும் நீ வாழ்ந்து காட்டுவாய். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கிறது என நினைக்கிறாய். ஆம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். வாழ்க்கையில் எல்லாம் ஏறி ஏறி இறங்குவது எல்லாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அனைத்துமே மிக மிக ஏற்றங்கள் மட்டுமே சந்திக்க போகும் விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். நீ யாருக்காக எப்பொழுதும் விட்டு கொடுத்து போனாயோ, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றி விட்டு இவளா என்று உன்னை பார்த்து கேவலமாக பேசினார்களோ அவர்கள் அனைவருமே வெட்கப்பட வேண்டும். ஏன் இவனை விட்டு போனோம், ஏன் இவளை விட்டு நம் வாழ்க்கையை விட்டு போனோம் என்று அவர்களே வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக
வாழ்க்கையில் மாறி சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய். நீ இப்பொழுது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து உன் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம். இப்பொழுது இந்த விஷயம் நடக்கிறதா, என்னடா நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறது என நினைக்காதே. இந்த விஷயமும் மாறும். இந்த காலகட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு காலகட்டங்களாக நான் மாற்றுவேன். யார் உன்னை என்ன பேசுவது, அதை நீ சொல் பார்க்கலாம். யார் உன்னை என்ன திட்டுவார்கள், யார் உன்னை என்ன கொடுமைப்படுத்துவார்கள். இந்த வாராகி இருக்கிறேன், உன்னுடைய அம்மா இருக்கிறேன். உனக்காக எல்லாம் செய்ய, உனக்காக உன்னை வாழ வைத்து கரை சேர்க்க இந்த அம்மா இருக்கும் பொழுது நீ யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேரம் உனக்கு சரியில்லை, ஆனால் சீக்கிரத்தில் இன்னும் கொஞ்ச நாளையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களும் மாறும். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்றங்களானது வரும். எந்த ஒரு நிலையிலும் நீ தாழ்ந்து போகவே மாட்டாய். இன்று உனக்கு நேரம் நல்லா இல்லை என்று வைத்துக்கொள், நாளை அதே போல இருக்காது. உன் நேரமானது மாறி நிச்சயம் சரசரவென்று உன் வாழ்க்கையில் ஏற ஆரம்பித்து விடுவாய். யாரையெல்லாம் நம்பினாய், உன்னுடைய வாழ்க்கை துணையை நம்பினாய், ஆனால் அவனே உன்னை காலை வாரை விட்டு ஓடிவிட்டான். அவனை நினைத்து கொண்டு அமர்ந்திருக்காதே. அவெல்லாம் உனக்கு எந்த ஒரு இடத்திலும் தகுதியே இல்லாதவன். யார் ஒருவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு, அவனை விட்டுவிட்டு துரோகத்தை செய்துவிட்டு ஒருவனை அழ வைத்து விட்டு ஓடுகிறானோ, அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் எந்த காலகட்டமும் முன்னேற மாட்டான். அவன் செய்யும் காரியத்தில் தோற்றுதான் போவான். அதுவே ஒரு சந்தர்ப்பம் அவனை நீ சந்திப்பது போல இருந்தால் அவனுடைய முகத்தில் கூட நீ முழிக்காதே. அவனிடம் பேச வேண்டும் என்று நினைக்காதே. அவனிடம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் உன்னிடம் வந்தால் கூட அவனை ஏற்றுக்கொள்ளாதே. எவன் ஒருவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ அவன் நிச்சயமாக நல்லவனாக இருக்க முடியாது. அவன் சொல்வான், நான் சந்தர்ப்பம் எனக்கு சரியில்லை, அதனால்தான் உன்னை விட்டு போய்விட்டேன். காரணமே தேவையில்லை. ஒரு உறவாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருவரும் பேச வேண்டும், பேசி சேர வேண்டும். அதை விட்டுவிட்டு சண்டை 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 என்ற ஒரு விஷயத்திற்குள் வரக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய மனதை காயப்படுத்திவிட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள் போகக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதில் ஒருவருக்கு ஒருவர் மட்டும்தானே தவிர பல பேர் பல விஷயமாக பல பேருடன் சேர்ந்து கேலி செய்வது, பல பேருடன் வாழ்க்கையை தேவையில்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுப்பது, இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு. தெய்வத்தை நிச்சயமாக உங்களால் அடையவே முடியாது. நீ கவலைப்படாதே. நீ மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறாய். இந்த வாராகியானவள் உன்னை சுற்றி 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 இருக்கிறேன். நீ வணங்கும் அனைத்து தெய்வங்களும் உன்னை சுற்றி கொண்டு இருக்கிறது. நீ மனிதர்கள் உன்னோடு இல்லையே என்ற கவலையே படாதே. உன்னை சுற்றி தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வ பலத்தை நீ பெரிய அளவில் உருவாக்கி விட்டாய். யாரையும் நினைக்காதே, தெய்வத்தை மட்டும் நினைத்துக்கொள். உனக்கு அமைதி வேண்டுமென்றால் தியானம் செய். யாராவது இல்லை என்று நினைக்கிறாயா, உன் பூஜை அறைக்கு வா, கோவிலுக்கு வா, நான் இருக்கிறேன் உனக்காக. சந்தோஷமாக இரு. என்னை நீ கோவிலில் வந்து பார்க்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உன்னுடைய கையில் ஒரு படத்தை வைத்துக்கொண்டு வாராகி அம்மாய் வாருங்கள் என்றால் உன் முன் வந்து நான் நிற்பேன். அப்படிப்பட்டவள் உன்னுடைய தாயாகிய நான். சீக்கிரத்தில் உனக்கு நான் நேரடியாகவே வந்து காட்சி கொடுப்பேன். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் அனைத்து காயங்களையும் மறந்துவிடு. யாருமே இல்லை என்ற நினைப்பை விடு. நான் இருக்கிறேன் என்ற நினைப்புக்கு வா. சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதற்கு மேல் பல பேரிடம் அடிபட்டு விட்டாய். நம்பிக்கை துரோகத்தில் வாடிவிட்டாய். சொந்தங்கள் இல்லை உன் வாழ்க்கையில். துணை என்பது எல்லாம் துரோகம்தான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன். யாருமே இல்லாத பொழுதுதான் தெய்வம் உங்களுடன் இருக்கும். தெய்வமாகிய அனைவருமே இனி உங்கள் கூடவே இருப்போம். சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நானே உன் வாழ்க்கையில் அனைத்து வழிகளையும் காட்டுகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.